மோட்சத்தை அடையிறதுக்கு 4 வழி அப்படின்னு ஸ்காந்த புராணம் சொல்கிறது. அந்த 4 வழி என்ன அப்படின்னா, நித்தியப்படி பிரணவத்தை அனுசந்தானம் பண்ணுறது, நித்தியப்படி ருத்ரன் சொல்கிறது, காசியில் உயிர விடுறது, நித்தியப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது. இந்த 4 கொஞ்சம் கவனிச்சா தெரியும். ஏன்னா நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது. இந்த பிரணவம் இருக்குது பாருங்க, ஓம்னு சொல்லக்கூடிய அந்த தாரகம், இது 2 விஷயம் இருக்குதுல்ல. ஒன்று இதை கேவலம்னா அதை மட்டும், கேவலம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கேவலம் இல்லை. சம்ஸ்கிருதத்துக்கு என்ன, சம்ஸ்கிருத பதத்துக்கும் நம்ம உபயோகத்துக்கும் நேர் வித்தியாசம். பாவம் சாதுங்கிறோம், சாதுன்னா உயர்வுன்னு அர்த்தம். சாது அப்படின்னா ரொம்ப பேஷ்னு அர்த்தம். பாவம் சாதுங்கிறோம். பாவம் ருத்ரேகாதசி இது என்ன ஏகாதசி முழுக்க பண்ணி கிடக்கார் பாவங்கிறோம். ஏகாதசி அன்னைக்கு கொலை பண்ணி கிடந்தா பாவமா? எனக்கே புரியல. அதுக்கு என்ன வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு நாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது மாதிரி கேவலம்னா தனித்துவமான அர்த்தம். வெறும் ஓம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்குள்ள ரைட்ஸு சந்நியாசிகளுக்கு மட்டும்தான், மற்றவாளுக்கு அது கிடையாது. எனக்கு உள்பட கிடையாது. அது நான் சொல்கிறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு மந்திரத்தோடு சேர்த்து தான் சொல்லலாம். ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற ரீதியில் தான் சொல்லலாமே தவிர சந்நியாசிகளுக்கு நித்தியப்படி சொல்லணும். அதுவும் எப்படி சொல்லணும் தெரியுமோ? 12,000 தடவை சொல்லணும். ஒரு நாளைக்கு 12,000 தடவை இந்த இதை சொல்லணும். பிரணவத்தை மட்டும் இல்லை, அத்தியாஸ்ரமி சகிருத்வா ஜபேத் அனேன ஞானமாப்னோதி சம்சாரார்ணவதாரணம். அடுத்தது வியாக்கியானத்தில் வருது, இந்த ருத்ரத்தையும் சொல்லணும். ஒரு தடவை அத்தியாஸ்ரமின்னு பேர் அவளுக்கு. இந்த ஆசிரமங்களெல்லாம் தாண்டினவா. பிரணவத்தை எதுக்கு சொல்கிறது, இதை எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, தஸ்ய வாச்சக பிரணவா. பிரம்மத்தோட வாச்சகம் எதுன்னா பிரணவம். சப்த வடிவத்தில் இருக்குன்னு சொன்னேன்னு தெய்வங்கள்லாம் அந்த உருவமற்றதான அந்த பரம்பொருளுடைய முதல் உருவம்ங்கிறது பிரணவம்தான். அதை கேவலமான தனியாக சொன்னால் என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மறந்து போயிடும் நமக்கு. அதனால தான் நாம் சொல்லக்கூடாதுங்கிறது. அதை ஏன் சார்னா, கிரகஸ்தனாக இருக்கும்போது, ஒரு கிரகஸ்தன்னா ஒரு குடும்பியாக விவகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஞாபகம் தேவை நமக்கு. பேங்கில் போய் நின்றுன்னா எதுக்கு வந்தேன்னே புரியலன்னா, வாசலில் போய் நிற்கிறோம் எதுக்கு வந்தோன்னு புரியலன்னா, அந்த ஒரு ஸ்தம்பனம் வரும் பிரணவத்தை ஜபம் பண்ணினா. இந்த ஸ்தம்பனம் சந்நியாசிகளுக்கு தேவை. நமக்கு எப்படின்னா வாசனை படிகிறது. ஒரு இடத்துக்கு போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், போனோம். சன்னியாசிகளுக்கு அது இருக்கக்கூடாது, வாசனை படியக்கூடாது. அந்த வாசனையெல்லாம் தொலைக்கிறதுக்கு தானே சன்னியாச ஆசிரமமே. அதை முழுக்க விடுறதுக்கு தானே, திருப்பி அதை சம்பாதிச்சுக்கிறதுக்கு எதுக்கு அந்த ஆசிரமம்? அந்த அழுக்கு போகிறதுக்கு அதை ஜபம் பண்ணி ஆகணும். இப்போ பெரிய ஆச்சாரியால் எல்லாம் நமக்கு அனுகிரகம் நடத்த ஞாபகம் வச்சு பண்ணுறாள். என்னால் கருணையினால் அவளுக்கு அந்த சிந்தன், இந்த போட்டு எடுத்த உடனே அந்த கம்ப்யூட்டரில் அந்த ஹாட் பாக்ஸில் அது என்ன ஹார்ட் டிஸ்கில் போட்டதை தொட்ட உடனே அந்த இடத்துலேருந்து வருது பார்த்தீங்களா? அது மாதிரி அவளுக்கு அது நம்மளை பார்த்த உடனே அவான்னு கூட்டத்தினால வரதே தவிர அவளுக்கு வாசனை கிடையாது. நம்ம மேலே உள்ள கருணை. பாலபெரிவாளை பற்றியெல்லாம் அத்தனை ஞாபக சக்தி இருக்கும், பரமாச்சாரியால் மாதிரி. அத்தியாசிரமி சகிருத்வா ஜபேத்து அனேன ஞானமாப்னோது சம்சாரார்ணவ தாரணம். இந்த ருத்ரத்தை ஏன் ஜபம் பண்ணணும்னா, சர்வவியாபியா பரமேஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறது. பிரணவத்தை ஜபம் பண்ணுறது மோட்ச சாதனமாக 4 சொன்னேன், அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். அதை பண்ணுறது. அதுக்கு அடுத்தது ருத்ரத்தை நித்தியம் ஜபம் பண்ணுறது. 3வது காசியில் உயிரை விடுறது. காசியில் உயிரை விட்டால் மோட்சம் அவனுக்கு. அது யாராக இருந்தாலும் மோட்சம். ஏன்னா யதாவர்ணயத் கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரகம் பிரம்ம தத்துவம் பஜேஹம் 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 அப்படின்னு ஆச்சாரியால் ராமபுஜங்க ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார். இந்த காசி மகாத்மியம்னு கூட 2 நாள் நான் பேசியிருக்கேன். 2 நாள் முன்னாடிலாம் யூடியூப்பில் வரும், அதை பார்த்தேன்னா தெரியும். அது காசியை பற்றின விசேஷங்கள் முழுக்க சுருக்கமாக சொல்லியிருக்கேன், விஸ்தாரமாக. ஏன்னா இப்போ அது ஒருத்தர் கேட்டுண்டா எங்கிட்ட, ஹிந்து பேப்பரில் போடுறதுக்கு தான். காசி கண்டம் இப்போ காசி பிரசித்தமாக இருக்கிறது தான். அதை ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணின்னு வரா பற்றியில. அதை பற்றின விவரம் ரொம்ப பேருக்கு தெரியாது.
அதில் இருக்கிறத பார்த்தோம்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். நம்ம 57 பிள்ளையார் இருக்கார் காசியில். 9 கௌரி, 9 துர்கை, 9 தனியா தேவி இருக்கா. 27 பெருமாள் கோவில் இருக்கு. 156 சிவங்கோவில் இருக்கு. 12 சூரியனோட கோவில் இருக்கு. இத்தனை இருக்கு காசியில். 156 சிவன் இருக்கார் காசி க்ஷேத்திரத்துக்குள்ள. 12 சூரியன் கோவில் இருக்கு. 27 பெருமாள் சந்நிதி இருக்கு. 57 பிள்ளையார் கோவில் இருக்கு. 57 விநாயகர் இருக்கார். அதெல்லாம் முஸ்லீம் காலத்தில் பாதி இடிக்கப்பட்ட உள்ளெல்லாம் போனதெல்லாம் புனருத்தாரணம் பண்ணி எடுத்துட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டா. சிலது கோவிலாக இருக்குது, சிலது வீட்டுக்குள்ளே இருக்கும், சிலது வெறுமனை இருக்கும். அப்படி பண்ணியிருக்காளே தவிர எல்லாம் திருப்பி இந்த ஒரு 8 வருஷத்துக்குள்ளே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டா எல்லாத்தையுமே. அத்தனை எல்லாத்துக்கு பக்கத்துலேயும் தீர்த்தம். எல்லா கோவிலுக்கு பக்கத்துலேயும் ஒரு தீர்த்தம் இருக்கும். ஒரு குளம் மாதிரி இருக்கும், குட்டை மாதிரி இருக்கும், கிணறு மாதிரி இருக்கும், நதி மாதிரி இருக்கும். இப்படிலாம் இருக்குது. அது அவ்வளோ, ஏன்னா அவ்வளோ விசேஷம் காசி. காசியை பற்றி சொல்லி மாளாது. காசி கண்டம்னு ஸ்காந்த புராணத்தில் ஒரு 13,000 ஸ்லோகம் சொல்கிறார் வியாசாச்சாரியா. காசியினுடைய மகிமையே 100 அத்தியாயம். அது ஒருத்தர் சொன்னதுக்காக அதை திருப்பி நான் அபியாசம் பண்ணினேன் இப்போ சொல்லணுங்கிறதுக்காக. அதனுடைய சங்கிரகாத்தியாயம் கூட பாராயணம் பண்ணியிருக்கேன். அதில் அதை கேட்டாலே காசி கண்டம் முழுக்க பாராயணம் கேட்ட பலன் வரும். அந்த பார்ட் 2ல் இருக்கும். சங்கிரகாத்தியாய பாராயணமும் பண்ணியிருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, காசியில் போய் வாசம் பண்ணி ஒருத்தன் உயிரை விட்டான்னா உயிரை விடணும். வாசியம் பண்ணால் மட்டும் போராது, உயிரை விடணும். அது நம்ம கையில் கிடையாது. நம்ம எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வளர்கிறோம், எங்கேயோ படிக்கிறோம், எங்கேயோ கல்யாணம் பண்ணிக்கிறோம், எங்கேயோ வேலை பார்க்குறோம், எங்கேயோ செட்டில் ஆக போகிறோம்னு நினச்சின்னு வீடு கட்டின்னு போகிறோம், எங்கேயோ உயிரை விடுறோம். இங்கேருந்து அந்த காலத்துலலாம் பார்த்தெல்லாம் எல்லாம் செட்டிலாம் பண்ணி வச்சுட்டு காசி கிளம்பி விடுவா. பெரிய பணக்காரெல்லாம் அங்கே போய் வீடெல்லாம் வாங்கின்னு அங்கேயே தங்கி விட்றேன், எனக்கெல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு, நான் இந்த வரமாட்டேன். இந்த காசிக்கு மட்டும் ஒரு விசேஷம் என்ன, நல்ல ஜலம், நல்ல காற்று, நல்ல கரிகா, நல்ல பால். இதை சாப்பிட்ட உடனே 2 மடங்கு ஆகிடும் உடம்பு தெம்பு. கின்னுன்னு ஆகிடும் உடம்பு காசியில் போய் உட்காந்துடலாம். ஏன்னா அது மாதிரி அந்த அங்கே கிடைக்கிற கரிகை அவ்வளோ புஷ்டியாக இருக்கும். ஜலம், கங்கா ஜலம், காற்று, பால் அமிர்தமாக இருக்கும். இந்த உத்தரப்பிரதேச மாடுகளுடைய பால் இருக்குது பாருங்க, பிருந்தாவன மாடுகள் பால் அமிர்தமாக இருக்கும். 10 வருஷம் ஆகியும் உயிர் போகாது. ஏதோ பந்துக்களுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வரேன்னு வருவார். வர வழியில் இட்டார்சின்னு ஒரு ஸ்டேஷன், அதில் போய்டும் உயிர். இங்கேயும் இல்லை, இதோ பிரட்ட ததோ பிரட்டான்னு ஒரு வழியாக அங்கே போனாலும் சரிங்களாம், ஒரு வழியாக இங்கே போனாலும் சரிங்களாம். நாம் நினச்சதுக்காக உயிர் அப்படி போகுமா? காசியில் உயிரை விடுறது நம்ம கையில் கிடையாது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம கையில் இருக்குது. நித்தியப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாமோ, இல்லை சொன்னாவது கேட்கலாமோ. ஏதோ ஒரு நல்ல கட்டத்துலேயும் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நானும் கவனிக்கிறேன். எல்லா டிவிலையும் சாயங்காலம் ஆச்சுன்னா அதை போடுறான், கார்த்தாலையோ சாயங்காலம். அது என்ன இருந்தாலும் அந்த ஆஸ்திகம் ஹிருதயத்தில் இருக்கணும். நல்லவா தான் எல்லாருமே. அதை கைடு பண்ணி கொண்டு போகிறவன் ராங் கைடு பண்ணுறானே தவிர இன்னும் முழுசாக அவனால் அழிக்க முடியல. அதை நல்லது தான் இருக்குது, அதுக்காக சொல்ல வரேன். அதை மட்டும் எடுத்துக்கலாம் நாம். இதில் ருத்ரம் இருக்குது பாருங்க, நித்தியப்படி ஜபம் பண்ணணும். அந்த அளவுக்கு அதுக்கு விசேஷம். ஏன்னா சர்வவியாபியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய ரூபங்களை முழுக்க வர்ணிக்கிறது. இது ஒரு விசேஷம். அந்த ருத்ரத்தை எப்படி ஜபம் பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும் ருத்ரனை அப்படிங்கிறது. ஏன்னா சிவ பூஜை 2 விஷயமாக இருக்குது. சாதாரண கண்ணப்ப நாயனார்லேருந்து ஆரம்பித்து ஆதிசங்கர பகவத்பாதால் பரியந்தம் சிவபூஜை பண்ணியிருக்கா, பண்ணலாம். சாதாரண பூஜை எல்லாருக்குமே தெரியும். விசேஷ பூஜைன்னா என்ன, நியாசங்கள்னு பேர் அதுக்கு. லகுநியாசம், மகன்யாசம் அப்படின்லாம் பெயர். ருத்ரம்னா என்ன, அதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன்.